ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். நம்ம சென்னையிலேருந்து ஒரு இடத்துக்கு போக போகிறோம். எந்த இடத்துக்கு போக போகிறோம்னு உங்களுக்கு வால்பேப்பர் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம சென்னை டு கொடைக்கானல் தான் போக போகிறோம். எங்களோட லொக்கேஷன்லேருந்து கொடைக்கானல் நாங்கள் மேப் போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 ஹவர்ஸ் 40 மினிட்ஸ் சம்திங் காட்டுச்சு. பட் ட்ராவல் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 மணி நேரம் 14 மணி நேரம் எங்களுக்கு எடுத்துச்சு. டியூ டு ஹெவி டிராஃபிக்னே சொல்லலாம். கிளாம்பாக்கம் தாண்டதுக்குள்ளேயே எங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. தாம்பரமாக இருக்கட்டும், கிளாம்பாக்கமாக இருக்கட்டும். கிளாம்பாக்கத்துக்கு அப்புறம் இது நமக்கு எந்த டிராஃபிக்கும் இல்லைன்னு நினைக்கும் போது தான் ஒரு இடத்துல கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வண்டி நின்றுச்சு. இன்ச்சு பை இன்ச்சாக தான் மூவ் ஆகிட்டு இருந்து. ஏதோ ரோடு கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது, சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் தாண்டி நாங்கள் போகிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அதாவது நம்ம இன்னும் அந்த 99 சென்னை தாண்டும் போது நமக்கு ஒரு 99 ஒரு ஷாப் வரும் பார்த்தீங்களா, ரிலாக்ஸேஷனுக்கு டீ காஃபிலாம் குடிக்கிறதுக்கு. அதை தாண்டதுக்கே பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது மிட் நைட்னால மூடி இருந்தாங்க. ஸோ நார்மலான ஒரு கடையில் நாங்கள் நிறுத்தி சுட டீயை குடித்தாச்சு. இந்த இடத்துல இருந்து நாங்கள் கிளம்பும் போது பார்த்திங்கன்னா செம்ம மிஸ்டாக இருந்துச்சு. இதுக்கு இன்னும் போக போக நமக்கு எர்லி மார்னிங்லாம் ஒரே ஃபாகு மிஸ்டமாக தான் இருந்துச்சு. நமக்கு வண்டி ஓட்டவே அந்தளவுக்கு கிளியராக தெரியல. ஸோ ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டு இருந்தது வண்டி எல்லாமே. இதுதான் அந்த மார்னிங் வியூ, எர்லி மார்னிங் வியூ. இன்னும் சூரியனும் வர ஆரம்பிக்கல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிட்ருக்காங்க. நாங்கள் சென்னை டு திண்டுக்கல் சென்னை, விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், அதுக்கப்புறமா கொடைக்கானல் இந்த ரூட்டில் தான் போனோம். கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு ஷாக்காக நியூஸ் சொல்கிறேன். வெறும் டோல்கேட்ஸ்க்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு அப் அண்ட் டவுனுக்கு சேர்த்து 1500 ஆகிடுச்சு. ஒன்ஸ் நான் போகும்போது பார்த்திங்கன்னா 900 ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு கிட்டத்தட்ட 750 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அப்புக்கு மட்டுமே. ஸோ அப் அண்ட் டவுன் 1500 ஆகும் வெறும் டோல்கேட்டுக்கே. இதெல்லாம் பகல் கொள்ளையார் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் நமக்கு வேறு வழி கிடையாது. ஒன்ஸ் நம்ம இந்த திண்டுக்கல் ரோட்லலாம் வரும்போது சீனரி வியூலாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இங்கே நின்று ஏதாவது சாப்பிட்லாமே தோணும் போது தான் இங்கே இளநீ கடையை பார்த்தோம். ஒரு இளநீ 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. பட் நிஜமாகவே ஒர்த் தான். ஏன்னா ஒரு இளநீருமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 சம்பு அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. சென்னையிலலாம் 50 ரூபாய்க்கு இளநீ கொடுத்தாலும் சின்னதாக தான் இருக்கும். பட் இங்கே செம்மையாக இருந்ததுன்னே சொல்லலாம் டேஸ்ட் வைஸோ. ஸோ நம்ம கிட்டத்தட்ட கொடைக்கானலில் ரீச் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் தான் இங்கேருந்தே பார்த்திங்கன்னா வியூலாம் செம்மையாக இருந்துச்சு. அந்த ஏர்பென் பென்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இங்கே மங்கீஸும் அதிகமாக இருக்குது. நம்மளால் நின்று வேடிக்கை பார்க்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துலலாம் அவ்வளோ மங்கீஸ் இருக்குது. நம்ம கிட்ட போனாலே வண்டி நிறுத்தும் போதே நம்ம காருக்குள்ளே ஜம்ப் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது பார்க்கும்போது. ஸோ அந்த பயத்துலேயே நாங்கள் எங்கேயுமே நிறுத்தல நடுவில். ஒன்ஸ் நாங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது நிறைய வியூ பாயிண்ட்ஸ் ஸோ அந்த இடத்துல நாங்கள் நின்று வேடிக்கை பார்த்தோம். இந்த வியூ பாயிண்ட் கண்டிப்பாக விட்டுறாதீங்க. நின்று ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நல்லா ரிலாக்ஸாக பார்த்துட்டு போங்க. அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும். இதை தாண்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் வரும். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஆல்ரெடி வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அது மேலே ஆனால் ஏறி பார்க்க முடியாது. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கச்சடாவாக போட்டு வச்சுருந்தாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு கோவிலுக்கு கீழே இருக்கும். இந்த அருவியாக இருக்கட்டும், இந்த மிஸ்ட் ஆகட்டும், நல்லா பார்க்கும்போது இவ்வளோ பனிமூட்டமாக தானே இருக்குது. ஆனால் நமக்கு வெயில் நல்லாவே உரைக்குதுன்னு சொல்லலாம். மேபி இன்னும் கொடைக்கானல் போக தான் நமக்கு அந்த சில்னஸ் வரும். ஆனால் குறிப்பாக சொல்லணும்னா நமக்கு ஒரு 6 மணிக்கு மேலெலாம் நம்மளால் குளிரே தாங்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும் குளிர். ஊட்டியை விட பயங்கரமாகவே இருந்துச்சுன்னு சொல்லுவேன். கொடைக்கானல் என்ட்ரு ஆகும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில்வர் கேஸ்கேட் வாட்டர் ஃபால்ஸ் தான் இருக்கும். பட் நாங்கள் இந்த இடத்துல நிறுத்தலை. ஏன்னா ஆல்ரெடி ஓவர் க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ நம்ம ரிட்டர்ன் வரும்போது பார்த்துக்கலான்னு கிளம்பிட்டோம். கொடைக்கானல் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம், எங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு. நாங்கள் இந்த தடவை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதோட வியூ பார்த்திங்கன்னா ப்ரீத் டேக்கிங் வியூனே சொல்லலாம். ஸோ இதோட கண்டினியூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், ஸ்டே டியூன்.